ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு பகுதியிலிருந்து விபத்தும் நோயும் சார்ந்த ஒரு தலைப்பில் ஒரு ஜாதகத்திற்கு எந்த ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்திலிருந்து எந்த நிலையில் இருந்தால் விபத்து வருகிறது, எந்த நிலையில் இருந்தால் நோய் வருகிறது என்பது சார்ந்த தகவலை கேள்விகளுக்கு பதிலாக தரும் ஜாதகம் இது. இந்த ஜாதகம் சற்று வினோதமானது, அதே சமயத்தில் வித்தியாசமானதும் கூட. இந்த ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இவர் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் ராகு, லக்கணத்துக்கு 6வது இடத்தில் சூரியன், புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8வது இடத்தில் குரு செவ்வாய், 9ஆம் இடத்தில் சனி கேது. இவர் 27/1940 ஆண்டு பிறந்திருக்கிறார். 8:30 இரவில். இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய பூர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் லக்கண புள்ளி அமைந்திருக்கிறது. 16.8 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.27 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.40 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.10 பாகை பெற்றிருக்கிறது. புதன் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.45 பாகை பெற்றிருக்கிறது. குரு உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 12.14 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.9 பாகை பெற்றிருக்கிறது. சனி அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.21 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 1.14 பாகை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.14 பாகை பெற்றிருக்கிறது. இது சுயசாரம் வாங்கியிருக்கிறது. சரி, இவருக்கு 73 வயது வரை இவருக்கு உடல் நலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை. 74வது வயதில் இவருக்கு உடல்நலம் பாதிப்பு வந்தது. வருடம் முடிந்து 75வது வயது 3 மாதத்தில் இவருக்கு உடல்நல பாதிப்பு வந்தது. அதாவது இதயம் பாதிப்பு ஏற்பட்டது. ஆக இரத்த குழாயில் இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய அடர்த்தி ஏற்ற இறக்கம் வந்து இதயம் செயலிழக்க சூழ்நிலை வந்து ஆஞ்சியோகிராம் செய்திருக்கிறார்கள். இன்று வரை மற்றபடி அது ஒன்றும் தொந்தரவில்லை. அது எது தந்தது என்று பார்க்கும் பொழுது சனி திசையில் சுக்கிர புத்தி தந்திருக்கிறது. சனி என்பவன் என்று பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சதயத்தில் இருக்கிற ராகுவும் சனிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய சனி 6ஆம் இடத்தை பார்த்ததால் சுக்கிரனுக்கும் சனிக்கும் 3.11 இருந்ததால் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்த்ததனால் முதலில் நோயை தந்தது என்பது மேலும் ஒரு பலகீனமான தகவல். அந்த தகவல் விசேஷம் என்னவென்றால், கோச்சார சனி எந்த தனுசிலிருந்து மகரத்துக்கு போன சில நாட்களில் அந்த நிகழ்வு நடந்தது. ஆக கோச்சார சனி ஜென்மச்சனியை கடந்தனால் அதே சமயத்தில் கோச்சார சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் பார்த்ததனால் சனியும் சூரியனும் ஒன்று சேரக்கூடிய காலத்தில் சனி திசையில் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் சனி திசையில் சுக்கிர புத்தியில் அது லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதி, லக்கணத்துக்கு 10க்குரிய ஜீவனாதிபதி, 3க்குரிய மாரகாதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்தை பெற்றதால் மனதில் மரண பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் தகவல். ஆக லக்கணத்துக்கு 6வது இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் 6க்குரிய ஆதிபத்தியம் வலுப்பெற்று நோயை தருகிறது என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான விதி அல்லது தகவல். அடுத்து சனி திசையில் சந்திர புத்தியில் இவருக்கு மேலும் இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டு கால் உடைந்தது. அந்த கால்
வலது கால் என்ற வலது கால் முழங்காலுக்கு கீழ் கெண்டைக்காலுக்கு மேல் ஏற்கனவே பார்த்த ஜாதகத்தைப் போலவே இதுவும் மகர லக்கணத்துக்குரிய சனி மகர லக்கணத்திலிருந்து வெளியேறி லக்கணத்தை பார்த்து போன தடவை முதல் தடவை விபத்து நடந்தபோது கோச்சார சனி ஜென்ம சனி கோச்சார சனியை பார்த்தபோது விபத்து நடந்தது. ரெண்டாவது இந்த நோய் வந்தது. அதற்கு அடுத்தது கோச்சார சனி பிறந்த கால சனியை பார்க்கும் பொழுது விபத்து ஏற்பட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், சனி திசை நடப்பு லக்கணத்துக்கு 6க்குரியவனுடைய திசை லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு 6இல் நின்றதால் நோயையும் விபத்தையும் அவமானத்தையும் நஷ்டங்களையும் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனஸ்தானத்துக்கு 12இல் போய் லக்கணத்துக்கு 8க்குரியவனோடு சம்பந்தப்பட்டார். ஆக இந்த லக்கணத்துக்கு 3, 8க்குரியவர்கள் மாரகாதிபதி 8க்குரியவர் 8ஆம் இடத்திலேயே அமர்ந்து மாரகஸ்தானத்தை மேலும் வலுப்படுத்தி சனிக்கு வீடு கொடுத்தவன் குருவனுடைய பாதிப்பில் இருக்கிறான். லக்கணத்துக்கு 5க்குரியவனோடு சம்பந்தம் இருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும்போது லக்கணத்துக்கு 5க்குரியவனும் 9க்குரியவனும் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் போனால் இவருடைய தந்தை வழி உறவுகள் எல்லாமே இவருக்கு கசப்புகளையும் சங்கடங்களையும் தந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. புதாத்தி யோகம் என்ற ஒரு யோகத்தை தந்திருக்கிறது. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியனும் சந்திரனும் அஷ்டமத்தில் போனது இவருடைய தாய் தந்தை உறவே ஆரம்ப காலத்திலிருந்தே இவருக்கு சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் அமையவில்லை. அதற்கு அடுத்தது புதன் என்று பார்க்கும் பொழுது அவனும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறான். இருவரும் வரையாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது மேலும் பலகீனத்தை தந்து இவருக்கு பெண்களின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டு வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது மேலும் கூடுதலான தகவல்கள். அதே சமயத்தில் தற்போது புதன் திசை புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் திசை என்பது லக்கணத்துக்கு 2, 11க்குரியவன் 6ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தி நடத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது உடல்நல பாதிப்பு என்பது பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தராமல் இயல்பாக வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த காலில் நடந்த விபத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அறுவை சிகிச்சையில் இன்னும் அந்த உலோகம், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு அதனுடைய பாதிப்புக்குள்ளேயே இருக்கிறது. ஆக காலுக்குள்ளேயே இருக்கிறது. ஆக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சனி இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த விபத்தில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையில் உள்ளே இருக்க உலோகத்தை வெளியே எடுப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். இந்த ஜாதகரும் நம் கண்ணுக்கு முன்னால் இருப்பவர். ஆக எது நடந்தாலும் அது கிரகங்களுடைய தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உகந்த ஜாதகமாக நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் 6க்குரியவன் தொடர்பு இல்லாமல் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதிப்பை தராமல் ஒரு விபத்துக்கொலையோ ஒரு நோயையோ தருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் பகை கிரகம் இருந்து 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்த்தால் அவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் அல்லது கோச்சார காலங்களில் நெருக்கடியை தந்துவிடுகிறது என்பதற்கு இது ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டான ஜாதகம். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், 3ஆம் இடத்தில் ராகு அற்புதமான யோகம், 6ஆம் இடத்தில் சூரியன் அற்புதமான யோகம். ஆனால் 3க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருப்பது சவளங்களையும் கெட்ட பழக்க வழக்கங்களையும், அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களையும் போதை சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கையும் இவருக்கு அள்ளி தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் இன்னும் ஒரு தகவல் உற்று கவனித்தால் விளங்கும். காற்று ராசியில் பாபக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் இரண்டும் இருக்கிறது. அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூன்றும் காற்று ராசி. உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் ராகுவும், காற்று ராசியில் 3வது ராசியான கும்பத்தில் காற்று ராசிக்குரிய கிரகமான சுக்கிரனும் அங்கே அமர்ந்திருப்பது மேலும் கூடுதல் தகவலாக அமைந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இவருக்கு கோச்சாரத்தில் போன சனியை ஜென்மச்சனி பார்த்ததால் நோய் உண்டானது, ஜென்மச்சனியை கோச்சார சனி பார்த்ததால் விபத்து உண்டானது. மீண்டும் சொல்லுகிறேன், இங்கு சனி வந்த பொழுது சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்த்ததால் நோயை உண்டு பண்ணியது. அதே சமயத்தில் இந்த சனி
இங்கிருந்து இங்கு வந்து கோச்சார சனி சென்மச்சனியை பார்த்ததான் விபத்து உருவானது. ஆக ரெண்டும் கோச்சார சனியும் ஜென்மச்சனியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்பட்டதால் உருவான விபத்தும் நோயும் என்பது மேலும் சில ஜாதகங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டான தகவலை இந்த ஜாதகம் தந்திருக்கிறது என்பதுதான் கூற வேண்டும். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உடைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் கப்பதாமே.